ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லோரும் நல்லா இருக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானுமே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் ப்ளஸ் வந்துட்டு பச்சை பயிறு, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பெசரட்டு தோசை எப்படி சுடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி 8 ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அது வந்துட்டு பச்சை பயிரையும் ப்ளஸ் வந்துட்டு இந்த பிளாக் சன்னாவையும் வந்துட்டு நம்ம மிக்சரில் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே க்ளீனாக இது பண்ணிக்கிங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரோட்டீன், ஸோ ஹெல்த்தியான ஃபுட், ஓகேங்களா? ஸோ பெசரட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் இந்த வெந்தயம் வந்துட்டு மார்னிங் ஆனால் வந்துட்டு நான் வெந்தயம் தண்ணி குடிப்பேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான அந்த தண்ணி அது குடிச்சிட்ட பிறகு மீதி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ஃபைனலி ஒன் டே நீங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாவே அது நல்லாவே வந்துட்டு முளை கட்டியிருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் சேர்த்துக்கினேன். ஸோ பாருங்கள், ஒரு ஒரு இதுவுமே எவ்வளோ நல்லாவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே 3மே போட்டு அரைச்சிக்குங்க. அண்ட் ப்ளஸ் இது போடும் போதே ஒரு 3 பச்சை மிளகா அண்ட் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. ப்ளஸ் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ஓகேங்களா? ஸோ நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு அரைச்சிக்குங்க. மிக்சியில் தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு இதுக்கு வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இது ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம அதுக்கான சட்னி, கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு போட்டாச்சு. ஸோ இதுக்கு தேவையானது காஞ்ச மிளகா 2, பூண்டு, தக்காளி, வெங்காயம் 2, பச்சை மிளகா, சரிங்களா? ஸோ நம்ம சீக்கிரமாகவே இந்த சட்னியை அரைச்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. 4 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் 2 பச்சை மிளகாவுமே போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு 5 பல் வந்துட்டு பூண்டு போட்டுக்குங்க. அண்ட் அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்குங்க. இதெல்லாமே வந்துட்டு நல்லா வணங்கட்டும், சரிங்களா? ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஸோ நல்லாவே வந்துட்டு இதாகிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் நல்லா பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா எண்ணெயில் வணங்கின உடனே நம்ம வந்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். ஸோ இது வணங்கட்டும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடில் தவாவை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிக்கினேன். ஸோ தோசை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆக்சுவலி இந்த நம்ம நார்மலாக மாவில் அரைச்சி ஊற்றுற தோசை மாதிரியே நம்மளுக்கு நல்லாவே வரும். எந்த ஒரு ஸ்டிக்கினஸ்ஸோ இல்லை வந்துட்டு அதை ஒட்டிக்கிட்டு வராமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, நல்லாவே வரும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ மாவு ஊற்றியாச்சு. அடுத்து வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு நம்ம திருப்பி விடலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டாச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நார்மலாக நீங்கள் அரிசி மாவு தோசை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பெசரட்டு தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஸோ உங்களோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு டயட்டுக்குமே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இதுலேயே வந்துட்டு நான் சட்னி அரைச்சிக்கிறேன். ஸோ லைட்டாக உப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ சர்வ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் இதை நான் கொடுத்தேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்,